ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபர்ஜீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம 24 கேரட் அரிசியை வச்சு சிம்பிள் மெத்தடில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பில் தவா வச்சுப்போம். தவா சூடு வந்தோடனே எண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சமாக சாப்பாட்டு நெய் ஊற்றிப்போம். எண்ணெயும் நெய்யும் சூடு வந்தோடனே பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு போட்டு லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் போட்டுப்போம். வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுப்போம். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி வதக்கி விட்டுப்போம். இப்போ நம்மளுக்கு தேவையான பச்சை மிளகாய் போட்டு லைட்டாக வதக்கிப்போம். இப்போ அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கி விட்டுப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் வதங்கினோன்னே அடுத்து நம்ம தக்காளி போட்டு வதக்கி விட்டுப்போம். அடுத்து கொஞ்சமாக மல்லித்தழை, புதினாத்தழை போட்டுப்போம். கொஞ்சமாக போட்டால் போதும், ஏன்னா மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். வதக்கி விட்டுப்போம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா போட்டு வதக்கி விட்டுப்போம். அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு தயிர் ஊற்றி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துப்போம். சிக்கனை போட்டு வதக்கி விட்டுப்போம். சிக்கன் நம்ம கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு வதக்கி விட்டுப்போம். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் சிக்கனில் ஏறும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கணும். இது வந்து காப்படி, ஒரு சுண்டுன்னு சொல்லுவோம். இந்த காப்படியால் நான் 2 சுண்டு போட்டுக்கிட்டேன். ஒரு சுண்டுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அந்த டம்ளரால் நான் வந்து 2 சுண்டு போட்டதால் நான் வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். 3 டம்ளர் தண்ணி அளவு கரெக்டாக ஊற்றினா நம்மளுக்கு சாதம் வந்து கொஞ்சம் விரையாக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் பொல பொலன்னு வேணும்னா நம்ம இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்து ஊற்றிக்கணும். ஒரு சுண்டுக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி போட்டுப்போம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி சேர்த்துப்போம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடி போட்டு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. தண்ணி இன்னும் நம்மளுக்கு சுண்டணும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டி அரிசியும் தண்ணியும் சமப்பாங்க வர அளவுக்கு நம்ம தண்ணி சுண்ட வச்சுப்போம். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சமப்பாங்க சரிசமமாக நம்மளுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம தம் போட்டுப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே வெங்காயத்தை செதுக்கி எண்ணெயில் தனியாக வறுத்து எடுத்தேன். அதை நான் வீடியோ எடுக்கலை. அதை நான் மேலே போட்டு அது மேலே கொஞ்சம் மல்லித்தழை போட்டு புதினாத்தழை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் ஒட்டி இருக்கிற எல்லா சாதத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம சரிசமமாக படுத்திட்டு நம்ம இப்போ மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நம்ம தம் போட்டுப்போம். ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் நம்ம தம் போடணும். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் சரியாகி நம்மளுக்கு சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து சிம்மிலேயும் அடுப்பு வச்சுப்போம். ஏன்னா அப்போ தான் மேலே உள்ள சாதம் கீழே உள்ளது எல்லாமே மிக்ஸ் ஆகி சரியான பதத்துக்கு வரும். சரிசமாக படுத்துட்டு லைட்டாக மல்லி புதினா தூவிட்டு மறுபடியும் மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நம்ம தம் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக சிம்பிளாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் பிளேட்டில் நான் சர்வ் பண்ணுறேன். பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பொரிச்ச கோழி, வெங்காய பச்சடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.